தக்காளியை எந்த உணவுகளுடன் சேர்த்து உண்டால் அல்லது சமைத்தால் உடலுக்கு கேடாகலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தக்காளி ஒரு மிகவும் நல்ல ஒரு உணவு. மற்றது இது வெயிட் லாஸ் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களோட உடற்பருமனை அதிகரிக்காது. இது மற்றது இதில் நிறைய நீர்த்தன்மை காணப்படுவதால் உங்கள் உடலை ஹைட்ரேட் பண்ணி வைத்திருக்க நீர்த்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. மற்றது இதில் விட்டமின் சி அதிகமாக காணப்படுவதால் உங்களுடைய பல், மற்றது உங்களோட தோல், உங்களோட ஹேர் போன்றவற்றுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவு பதார்த்தமாகும். மற்றது இதில் விட்டமின் ஏ காணப்படுவதனால் அது கண்ணுக்கு தேவையான மிக முக்கியமான விட்டமின் ஏ ஆகும். ஆகவே எங்களது விஷனுக்கு மிக முக்கியமானது. மற்றது இதில் அதிகமாக பொட்டாசியம் காணப்படுகிறது. பொட்டாசியம் குறைவடைவதனால் ஒருவருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறது. மற்றது இதயத்தில் சில நோய்கள் உருவாகிறது. ஆகவே இதில் அதிகமாக பொட்டாசியம் காணப்படுவதனால் ப்ரெஷர் இருக்கிறார்களுக்கு ப்ரெஷரை குறைக்கக்கூடியது. மற்றது இருதய நோய்கள் உருவாவதையும் இது குறைக்கக்கூடியது. மற்ற இதில் நிறைய டயட்ரி ஃபைபர்ஸ் காணப்படுகிறது. இந்த உணவில் டயட்ரி ஃபைபர்ஸ் காணப்படுவதனால் எங்களது மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது. மற்ற இதில் இவைகள் மாத்திரமல்ல, லைகோபேன் என்று கூறக்கூடிய ஒரு பதார்த்தம் காணப்படுகிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன செய்யுமென்று சொன்னால் நீங்கள் சமைக்கும் போது தான் இது வெளியில் வரும். ஆகவே நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது இந்த லைகோபேன் உங்களோட உடம்புக்கு கிடைக்காது. மற்றது இந்த லைகோபேன் எங்களுக்கு கேன்சர் வாரத்தை தடுக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. எவ்வாறென்றால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று கூறக்கூடிய ஆக்சிஜன் பொருட்கள் எங்களோட பாடியில் டிஎன்ஏயை எஃபெக்ட் பண்ணக்கூடியது. லைகோபேன் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை அகற்றக்கூடியது. இதனால் எங்களுக்கு கேன்சர் வார தன்மை குறைக்கப்படும். மற்றது இதில் நீங்கள் சமைக்கும் போது முக்கியமாக நாங்கள் ஒரு இறைச்சியை சமைக்கும் போது இறைச்சி ஒரு அமிலத்தன்மையான உணவு என்று கூறுவார்கள். மற்றது இது எப்போதும் ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது, இந்த இறைச்சியுடன் சேர்த்து நீங்கள் தக்காளி பழத்தையும் சேர்த்து சமைப்பீர்களானால் தக்காளி பழம் ஒரு அல்கலைன் டைப் உரிய ஒரு உணவுப் பொருள். ஆக மற்றது இது மாத்திரமல்ல, நீங்கள் ஏனைய புரதங்களான முட்டை, டோஃபு போன்றவற்றுடனும் சேர்ந்து இது சமைப்பதற்கு எல்லாராலும் ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது. ஆராய்ச்சிகள் மூலம் இவ்வாறு சமைத்து தின்பதனால் உங்களுக்கு புரத பொருட்கள் மற்றது அயன் என்பன எங்களது உடலுக்கு சேர்கிறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்பாக இருக்கும். மற்றது முக்கியமாக இந்த தக்காளி பழத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதை விட இது சமைத்து அல்லது ஒரு பொரித்து மாதிரி எடுத்து சாப்பிடுவது மிக நல்லது. மற்றது முக்கியமாக நீங்கள் சாப்பிடும்போது சில ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்வீர்களானால் ஒலிவ் ஆயிலில் காணப்படும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதனுடன் சேர்ந்து எங்களது அந்த கூடுதலாக எங்களுக்கு நன்மையை பயக்குகிறது எங்களோட உடலுக்கு. மற்றது இது சாப்பிடக்குள்ள இதனுடன் சில சாதாரண கறி உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்ல. உப்பு கொஞ்சம் இதுக்கு மேலே தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தக்காளி இந்த சமைத்ததோட மிகவும் நல்லது, உடலுக்கு மிகவும் பெனிஃபிட்டானது. மற்றது நாங்கள் இப்போ பார்ப்போம் எவ்வகையான உணவுப் பொருட்கள் இந்த தக்காளியுடன் சேர்த்து பாவிக்கப்படாதுண்டு. அதில் முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்கிற மிகவும் பொருளாக இருக்கிறது சீனி. ஏனென்னா தக்காளி பழத்தை எடுத்து சிலர் என்ன செய்வாங்க, ஜாம் மாதிரி செய்வாங்க அல்லது வீட்டில் ஏதாவது அது கூட சேர்த்து சில தீன்பண்டங்கள் செய்வார்கள். அவ்வாறு செய்யும் போது தக்காளியில் உள்ள சகல விட்டமின்களும் அதனுடைய தன்மை முற்றாக அழிந்துவிடும். ஆகவே அவ்வாறு செய்யக்கூடாது. அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவது தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றது அடுத்த உணவுப் பொருள் ஸ்பினாஷ் இருக்கிறது. ஸ்பினாஷ் நல்ல ஒரு உணவுப் பொருள். அதில் நிறைய ஆக்சலேட்ஸ் என்ற பொருட்கள் காணப்படுகிறது. கூடுதலாக ஆக்சலேட்ஸ் காணப்படுகிறது. இது என்ன செய்ததுன்னா தக்காளி பழத்தில் காணப்படும் லைகோபேனை செயற்படாமல் விடுகிறது. மற்றது இது தக்காளியுடன் சேர்த்து நீங்கள் ஸ்பினாஷை சாப்பிடுவீங்களாக இருந்தால்
இது என்ன நடக்குமெண்டா உங்களோட இந்த கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். கிட்னி பிரச்சனையில் ஆரம்பித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கிட்னி பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இன்னமும் அந்த பிரச்சனையை அதிகரிக்க செய்யக்கூடியது. இதனுடன் நீங்கள் ஸ்பினாஷோட தக்காளி பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவதனால். ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. மற்றது அடுத்த வேர்ஸான சாப்பாடாக நாங்கள் கருதுகிறது டொமேட்டோ கெச்சப் என்று கடையில் விற்கப்படுகிறது அல்லது சோஸ் என்று சொல்லி விற்கப்படுகிறது. இதுகள் மிகவும் பாரதூரமானதும் உங்களுக்கு உடலுக்கு மிக கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்பை எடுத்தால் அதில் 4 கிராம் சீனி காணப்படுகிறது. மற்றது இதில் ஹை ஃப்ரக்டோஸ் கோர்ன் சிரப் இதில் சேர்க்குறாங்க. மிகவும் ஆபத்தான ஒரு பொருள் இது. மற்றது இதில் கூடுதலாக உப்பு சேர்க்கப்படுகிறது. மற்றது சிந்தட்டிக் கலரிங்குக்காக இவங்க செயற்கையான கெமிக்கல்ஸ்களை சேர்க்குறாங்க. அடுத்தது இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ் உண்டு. இந்த உணவு பலதாகாமல் இல்லை அதை சுவையூட்டுவதற்காக இதில் சில இன்னும் மேலதிகமாக சில கெமிக்கல் சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்களோட உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். இதில் எந்த விதமான சத்துக்களோ எதுவுமே காணப்படாது டொமேட்டோ சம்பந்தமாக. ஆகவே நீங்கள் தக்காளி பழம் சாப்பிட்றோம்னு சொல்லி டொமேட்டோ கெச்சப்போ அல்லது டொமேட்டோ சோஸோ வாங்கி பாவிக்கிறது மிகவும் உங்களோட உடலை கெடுக்கக்கூடியது. நன்றி.